திருவள்ளுவர் சிலை, விவேகானந்தர் மண்டபம், அப்புறம் காலையில சூரியன் கடல்ல இருந்து பிறக்கிற மாதிரி மேல வர அழகான காட்சி. சின்ன வயசுல இருந்து இப்ப வரைக்கும் கன்னியாகுமரி அப்படின்னா சட்டுன்னு ஞாபகத்துக்கு வர்றது இதெல்லாம் தான். கன்னியாகுமரியோட வரலாற்றை பார்த்தோம்னா 1956 வரைக்கும் கேரளாவின் திருவிதாங்கூர் மாகாணத்துல இருந்த சில மாவட்டங்கள் பிரிக்கப்பட்டு கன்னியாகுமரி அப்படிங்கிற பேர்ல தமிழ்நாட்டுல இணைக்கப்பட்ட நாள் தான் நவம்பர் 1. இதை நினைவுபடுத்துற விதமா நவம்பர் 1 கன்னியாகுமரி நாள்னு அறிவிச்சு உள்ளூர் விடுமுறையை விட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. இதை இன்னும் சிறப்பு படுத்துற மாதிரி கேப் காமரன் மீடியா டிஜிட்டல் தமிழன் விருதுகளை வழங்கிட்டு இருக்காங்க. தொல்காப்பியர் விருது, பூம்பொழில் இல்லம் விருது, பண்பாட்டு பறைவீச்சு விருது, கடல் அரசன் அரசி விருது, உழமகள் விருதுன்னு 15 பிரிவுகளுக்கு கீழே விருதுகள் வழங்கப்பட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 4 வருஷமா கன்னியாகுமரியில மட்டுமே நடந்துட்டு இருக்கிற இந்த டிஜிட்டல் தமிழன் விருதுகள் முதல் முறையா தமிழ்நாடு முழுவதும் நடக்க இருக்கு. இதை பத்தி நீங்க இன்னும் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா கேப் காமரன் மீடியாவோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல பாருங்க. கேட்டதற்கு நன்றி.